வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கையில அட்வான்ஸ் லெவல் பரீட்சை, இந்த ஆண்டுக்குரிய பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக மாணவர்களை உற்சாகப்படுத்தும் முகமாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நீங்கள் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டியது, இதுவரை நீங்கள் தியரியை ஒழுங்குமுறையாக படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு தியரியையும் படிக்கும் போது அந்தந்த யூனிட்டுக்கு உரிய கடந்த கால வினாக்கள் எல்லாவற்றையும் சரியா அந்தந்த யூனிட் முடிய அதுல வினாக்கள் எல்லாவற்றையும் சரியாக விளக்கத்தோடு ஆராய்ந்து அந்த பாட விளக்க உள்ளடக்கத்தை நீங்கள் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கடந்த கால வினாக்களை செய்து பார்க்கும் போது MCQவை பொறுத்தவரையில் 79ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. இன்றைக்கு என்ன பாடத்திட்டத்தில் இருக்கிறதோ அது 79ஆம் ஆண்டும் பாடத்திட்டத்தில் இருந்திருக்கும் தான். அப்ப அன்றிலிருந்து MCQ வினாக்களை ஆராய்வது சால பொருத்தம். செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரையில 2000க்கும் அதுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டுல இருந்து அதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு யூனிட்டிலும் செகண்ட் பார்ட் வினாக்களையும் நீங்கள் ஆராய வேண்டும். இன்றைக்கு சிலபஸ்ல இல்லாத அண்டைய கேள்விகளை விடுங்க. இன்றைக்கு சிலபஸ்ல இருக்கிற அண்டைக்கும் இருந்ததுல உள்ள அண்டைய கேள்விகளை பாருங்க. சிலர் சொல்லுவீங்க அதெல்லாம் பழைய கேள்வியில அதெல்லாம் தேவையில்லை, இப்ப மொடல் மாறிட்டு, மொடல்ங்கிற வேர்டு இருக்கு, மொடல் மாறிட்டு கெமிஸ்ட்ரியல் அண்டு மாறும், எல்லா விஷயம் ஒன்றுதான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுங்க, யூனிட் 1 எல்லாம் வதைக்கிறேன்னு பாருங்க. யூனிட் 1 எல்லாரும் படிச்சு யூனிட் 1 தான் ஆரம்பத்துல படிச்சது. கதோட்டுக்கர் பரிசோதனை, நேர்கர் பரிசோதனை, சட்பிக்கின் பரிசோதனை, என்ன காதல் கூட்டு நுடமாலை, நீள்கோடின் சக்தி மட்ட கொள்கைகள், கதகோட்டின் பொருத்தாட்டு பரிசோதனை, இலத்திர நிலை அமைப்பு, காதல் கூட்டு நுடமாலை, அணு ஆலைகள், அயனாலைகள், அயனாக்க சக்திகள், தொடர் அயனாக்க சக்திகள், மின்னிலைத்தன்மைகள், இலத்திரன் நாட்ட சக்தி 79ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் இருக்கு. இன்றைக்கும் அது பாடத்திட்டத்திலே இருக்கு. அப்ப சரி, அன்றைக்கு பாடத்திட்டத்தை இல்லாம இன்றைக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டா சக்தி சொட்டங்கள் 79ஆம் ஆண்டு பாடத்திட்டத்திலே இல்லை, இன்றைய பாடத்திட்டத்திலே இப்படியோ சில விஷயங்கள் அப்ப அன்றைக்கும் இருக்கு. அப்ப 79ஆம் ஆண்டுல இப்ப நான் சொன்னது சம்பந்தமா 79ஆம் ஆண்டுல இருக்கிற கேள்விகள் நீங்க பார்க்க கூடாதா? பாருங்க, அண்டையில இருந்து இன்று வரை. உதாரணம், காதல் கோட்டு நுடமாலை 79ல இருந்து முழு கேள்வியை அடிக்கவாங்க. இன்றைக்கு 2024 வரையும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. 79ல இருந்து 2024 வரைக்கும் உள்ள சகல பாடத்திட்டங்களையும் மாறின சகல பாடத்திட்டங்களையும் காதல் கோட்டு நுடமாலை இன்று வரையும் இருக்கு. அண்டையில இருந்து அது வந்த கேள்விகள் எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. ஆண்டாண்ட 79, 80, 81, 82, 83 அப்படியே 2024 வரையும் ஆண்டு ஓடர்ல பார்த்து கொண்டு வாங்க. காதல் கோட்டு நுடமாலையில வந்த அனைத்து கேள்வியை பார்த்து முடிய உங்களுக்கு ஒரு இது விளங்கும். என்ன காலக்கொடு மாலையில இவ்வளவுதான் விஷயம், இதுக்கு மேல வரவே வராது. வந்த ஒரு விஷயம் எத்தனை தரம் திருப்பி வந்திருக்கு. அப்ப விஷயம் இவ்வளவுதான் என்றால் இவ்வளவு ஆண்டுகள் வாக்கைக்குள்ள என்ன செய்வீங்க? இவ்வளவுதான் விஷயம். அவ்வளவு ஆண்டு கேள்வி வரைக்கும் வந்த விஷயம் திருப்பி வந்துதான் ஞாபகம். ரெண்ட விவரங்களை எல்லாம் நீங்க அறிவீங்க. உதாரணத்துக்கு நான் காலக்கொடு மாலையில சொல்றேன். இப்படித்தானே ஒவ்வொரு விஷயம், இப்படித்தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் அண்டையில இருந்து கேள்விகள் ஆராய்ஞ்சு வரை உங்களுக்குள்ள ஒரு விஷயம் எக்ஸாமினர்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. இதைத்தான் அவை சுழட்டி ஒவ்வொரு வருஷம் போட்டுக்கொண்டு இருக்கீங்க. ரெண்ட ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சிட்டீங்கண்டா வெற்றி தான். அப்ப இனி வரப்போறது இப்படித்தான் வரப்போகுது. இப்ப நான் இவ்வளவு வெளியும் பார்த்துட்டேன், இனி என்னால இதை செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். எக்ஸாம் போய் ஒரு துணிவு வரும், ஒரு பயம் போயிடும். எக்ஸாமுக்குரிய பயம் போயிடும். இப்படி ஒவ்வொரு யூனிட்லயும் செய்து கொண்டு வாங்க. எவ்வளவு நாள் ஒழிஞ்சிடுமா, எவ்வளவு காலம் ஒழிஞ்சிடுமா. அப்ப அதுக்குதான் ஒரு பாஸ் பேப்பரையே திருப்பி பாருங்க. வேற பேப்பர்ஸ் வேற கேள்விகள் மெனக்கடாங்க உதவி செய்யுது. அது ஐலண்ட் பஸ் பாடவனும் டிஸ்ட்ரிக்ட் பஸ் பாடவனும் அவன் பார்க்கட்டும், அதிக வினைத்திறமிக்கமானவன் பார்க்கட்டும். பெருமளவான மாணவர்களால் அது முடியாது.
அவர்களுக்கு 400 ரூபாய் வழங்க செய்தா போதும். இப்படி ஒவ்வொன்றிலும் செய்ய எவ்வளவு நீங்க 3 பாடம் இல்ல படிக்கும். வேற வேற பேப்பர்ஸ்ல எல்லாம் இறங்கி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. எத்தனை பேப்பர் இருக்கு வழியில சொல்லுங்க. எல்லா பேப்பரும் பார்க்க முடியுமா? டைம் இருக்குமா? ஈவன் தொண்டை மாணவர்களுக்கு பேப்பர் இருக்கு, கிழக்கு மாணவர்களே பேப்பர் இருக்கு, கண்டி மாகாணம் மத்திய மாகாண பேப்பர் இருக்கு, கொழும்பு மாவட்ட பேப்பர் இருக்கு, கோயில் பேப்பர் இருக்கு, விசாக பேப்பர் இருக்கு, டிஎஸ்என் நாயக்கா பேப்பர் இருக்கு. இன்னும் எத்தனையோ டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் தனித்தனி நிறுவனங்கள் தனித்தனி வெளியிடுற பேப்பர்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் பார்க்க முடியுமா? அப்ப ஒரு விரக்தியும் இவ்வளவு பேப்பர் இருக்கு, நான் எல்லாம் பார்த்துட்டு போயிடாத என்னால ஐயோ என்ன செய்ய போறணும் ஒன்றும் ஒரு பயம் பாஸ்ட் பேப்பர் போகணும் தான் நான் சொல்லுவேன். அதையே நீங்க பாஸ்ட் பேப்பர் ஒருக்கா பார்த்து முடிச்சுட்டோம் விளங்கிட்டு நிப்பாட்டாதீங்க. திருப்பி பாரு, பார்த்த வழி எல்லாரும் திருப்பி பாரு. இனி கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஃபுல் பேப்பர் எடுத்து டைம் உங்களை எழுதிப்பாரு. நீங்களா சுய பரீட்சை செய்யுங்க. அதுதான் டைம் தான் நடத்த பிரச்சனை. பாடம் தெரிஞ்சாங்க ஒரு ஃபைனல் ஃபுல் பேப்பர் எடுத்து நீங்களா எழுதுங்க, திருப்பி எழுதுங்க, எழுதி போட்டு ஸ்கீமை எடுத்து வச்சு பாருங்க. சரி, படிக்கிற தியரியை பாருங்க. ஒவ்வொரு யூனிட்டும் படிக்க அதுல உள்ள கடந்த கால வினாக்களை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பாடத்தின் உள் விளக்கம் உள்ளாந்தங்களை வடிவா வழங்கி கொள்ளும். தனியா தியரி முடிஞ்சது, சிலபஸ் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாம் செய்ய முடியாது. பல இடங்கள்ல நடக்கிறதுதான். சுமார் தியரியை செய்யறது, ஒரு 2 கேள்வியை பார்த்து விடுறது முடிஞ்சது. அடுத்த வீட்டுக்கு வாங்க முடிய ஒரு 2 கேள்வியை பார்க்கற முடியும். எக்ஸாமுக்கு போனா ஒன்றும் செய்யல. ஒரு வாகனம் ஓடைக்குள்ள, ஒரு மோட்டர் சைக்கிள் ஓடைக்குள்ள இப்படித்தான் என்னதான் செய்யணும்னு தெரியும். இருந்துட்டோமா, கீ ஆன் பண்ணிட்டோமா, பச்சை லைட் தெரியுதா, நியூட்ரல்ல நிக்குதா, ரைட் ஸ்டார்ட் பண்றோமா, ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளச்சை பிடிக்கிறோமா, தியரை போடுறோமா, மெல்ல 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 விட்டு விட்டு தியரி தெரியும். எங்க இருந்து முதல் தரம் ஓடி காட்டுங்க, ஓடையிலுமா தியரி தெரியும். ஓடையிலுமா முதல் தரம் ஓடி நின்று விக்கி வேலிக விழுந்து ரோட்டுல விழுந்து எழுந்துதான் மழை வரும். பிராக்டிஸ் என்றது. அப்ப எத்தனை தரம் ஓடி அந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் புழுவென்ற ஓடக்கூடிய நிலை வருது உங்களுக்கு. அப்படித்தான் இது. அவ திருப்பி ஒரே விஷயத்தை பார்க்கணும். நீ கடந்த கால வினாக்கள் திருப்பி பாருங்க. பார்த்தாதான் ஒரு விஷயத்துல அவங்களோட எக்ஸாமினர்ஸ் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு, இது சம்பந்தமா வீட்டை இவ்வளவு தான் இருக்குன்றதை நீங்க உணர்ந்துவீங்க. வேற கேள்வியில பார்த்தோம்னா அது வேற அவங்க மைண்ட் செட் இல்லை. அவங்க கடந்த கால வினாக்கள் அல்லாத வேறு வினாக்களில் பாஸ் பேப்பர்ல இல்லாத, எக்ஸாமுக்கு தேவையில்லாத, சிலபஸுக்கு வெளியில உள்ள பல எதிர்பார்ப்புகளோடு கேள்விகள் கேட்கிறார்கள். விஷயம் இல்லை, டேட்டாஸ் எல்லாம் பாடமாக்குற விஷயம் இல்லை. ஒப்புட தெரியணுமே பாடமாக்க தேவையில்லை. பாடமாக்கி வச்சிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாமே கேள்விகள் கேட்கப்படுகிறது. தேவையில்லை. அதெல்லாம் எக்ஸாம் ட்ரெண்ட் தெரியாம கேட்கிற கேள்விகள் தான் நான் சொல்லுவேன். சில நல்ல கேள்விகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் ஆறாயிரத்துக்கு உங்களுக்கு டைம். அப்ப அடுத்ததாக ரிசோர்ஸ் புக்களை வாசிச்சிருக்கத்தான் வேணும். ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சிருக்கத்தான் வேணும். ஒரிஜினல் மார்க்கிங் ஸ்கீம்கள் பார்க்கத்தான் வேணும். இப்படி எழுதினா தான் இப்படி மார்க்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியத்தானே வேணும், விளங்கத்தானே வேணும். செகண்ட் பாட்டுக்கு தான் சொல்றேன். இப்படி எழுதினா இப்படித்தான் மார்க்ஸ் கிடைக்கும்ன்றதெல்லாம் விளங்க வேணும். அதுக்கு ஒரிஜினல் மார்க்கிங் ஸ்கீம் பார்க்க வேணும். அது ஒரு 10 பேப்பராவது கடைசி கட்டாயம் ஃபுல்லா பார்த்து அறியவர். ஸோ அப்ப நீங்க செய்ய வேண்டியது, செய்து முடிச்ச கடந்த கால வினாக்களையே இனி இருக்கிற காலத்துக்குள்ளே திருப்பி செய்யும். வேற புதுக்கல்வி பார்க்கணும் கிடையாது. அதுதான் சொல்றேன். அது C+ பார்க்கணும், அவன் ஆராய்ச்சி போட்டு போகணும். அப்ப எல்லாம் இந்த நான் சொல்ற பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு யூனிட் வைஸா கடந்த கால வினாக்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தருவாங்க. ஒரு கேள்வி இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் கேள்வியா தான் வந்ததுன்றதை உங்களால் சொல்ல முடியாதா இருக்கும். அது அந்த அளவுக்கு திரும்ப பார்க்கும். சரியா? அப்படி பார்த்து எல்லாத்தையும் விளங்கி கொண்ட பிறகு டைம் இருக்கான். எந்த கேள்வியை கேட்டாலும் சொல்லுவேன். 2000 அப்புறம் இந்த செகண்ட் பார்ட், 29 MCQ, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த கேள்வியை கேட்டாலும் அப்ப வந்தது எத்தனை ஆண்டு எத்தனை கேள்வியா வந்து எல்லாம் நான் சொல்லுவேன். எல்லாம் தெரியுமாண்டா, பிறகு வேணுமெண்டா டைம் இருந்தா வேற பேப்பர்ல இருக்காங்க.
வேணாம்னு சொல்லி. ஆனா இந்த டீல வாரதுக்கு எவ்வளவு காலம் வேணும், எவ்வளவு டைம் வேணும், 3 பாடம் படிக்க வேண்டிய உங்களுக்கு வினக்கட்டுவே இல்லை. தனியா பாஸ் பேப்பரோட வினக்கெடுங்க போதும், வடிவா எடுக்கலாம். எம்சிக்யூ 50 எம்சிக்யூல 38 எம்சிக்யூ செய்தால் 75%. சுமார் கதைக்கு சொல்றேன். 50 எம்சிக்யூல 38 எம்சிக்யூ சரி எடுத்தீங்கன்னா 75%. சரியா? 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி கட்டாயம் செய்கிற கேள்வி. அப்ப 4 கேள்வியும் செய்கிறீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விடுவீங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விடுவீங்க, எழுதா விடுவீங்க, பிள்ளையா எழுதியிருப்பீங்க. அப்படி எழுதினா ஒரு 3 கேள்வி சரி வந்துட்டு 4 செய்யுங்கோ. அதுல 3 கேள்விக்குரிய ஃபுல் மார்க்ஸ் வரக்கூடியதா 4 செய்யும். சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விடத்தானே வேணும், விட வேண்டி வரும் தானே. அதை எல்லாத்தையும் கூட்டி பார்த்துட்டு ஒரு கேள்விக்கு கழிச்சு போட்டு இந்த 3 கேள்வி சரி எடுத்துட்டீங்க. 4 ஸ்ட்ரக்சர் 3 கேள்வி ஃபுல்லா வரக்கூடிய மாதிரி செய்தீங்கன்னா 75%. 4 எஸ்ஏ, முதல் 3 எஸ்ஏல 2 செய்யணும், அடுத்த 3 எஸ்ஏல 2 செய்யணும். 4 எஸ்ஏயும் செய்வீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்கள் நடக்கும். இந்த மிஸ்டேக்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு கேள்வியை கழியுங்கோ, 3 கேள்வியை ஃபுல்லாகுங்க. 4 கேள்விக்கு 3 கேள்வி 75%. ஸோ எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ 75 எடுத்தா டோட்டல் மார்க்ஸ் என்ன வரும்? 75. ஏ கெமிஸ்ட்ரி ஏ சிம்பிளா எடுத்துட்டு போலாம் போல இல்லையா? படிக்கிறத நான் சொன்ன மாதிரி படிச்சீங்களா இருந்தா இந்த 75 தாண்டது உங்களுக்கு பெரிய வேலை இல்லை. ஏக்கு சொல்றேன், இனி அங்கால கூட எடுக்கிறதோ முறை தாண்டதோ அது உங்களை தனிப்பட்ட வெள்ளமைகளை பொறுத்தது. சரி, சில ஆசிரியர்கள் கூட உங்களை முதல் கேள்வி பார்க்கணும், வேறு கேள்வி பார்க்கணும் என்று சொல்லி வலியுறுத்துவார். கடந்த கால வினாக்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக விளங்கப்படுத்தி படிப்பிக்க தெரியாட்டி தங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மிஸ்டேக் இருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருமேன்றதுக்காக அந்த லைனுக்குள்ள இறங்காம ஒரு முதல் தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெளிக்கேள்விகள் அதுதான் பார்க்கணும், முதல் கேள்வி பார்க்கணும், வந்த கேள்வி திருப்பி வராது என்றெல்லாம் தங்களோட தொழிலை தக்க வைப்பதற்காக பலதும் சொல்லுவார். டியூஷன் ஆசிரியர்கள், பிரைவேட் ஆசிரியர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளை போன்றவர்கள். அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவார்கள்? எலெக்ஷன் எல்லாத்தையும் எல்லா வாக்குறுதிகளையும் அள்ளி வழங்குவார்கள், ஆனா செய்ய மாட்டார்கள். டியூஷன் ஆசிரியர்களும் அப்படி தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம், பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ், எக்ஸாம், டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும். ஆனா ஒன்றும் ஒழுங்கானது முடியாது. பிரச்சாரம் வரும். பெரும்பாலான ஆசிரியர்கள் பாருங்க முன் செக்ஷன்ல தான் செய்யணும், பின்னுக்கு இறங்க மாட்டேங்குது. கடைசியா இருக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதுக்குதான் 40% மேற்பட்ட மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு 100ல, கடைசி பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இல்ல. ஆனா ஆர்கானிக் வரைக்கும் இழுத்து அடிச்சு நாள்ல பூ காட்டி போட்டு கடைசியா கொஞ்ச நாளுக்குள்ள பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை தொடங்கி போட்டு டக்குன்னு முடிச்சு விட்டா பூரண விளக்கம் வராது, எக்ஸாம் டக்குண்டு வந்துடும். இதுதான் நடக்குது. சரியா? சில ஆசிரியர்கள்ட்ட போய் மாட்டுப்பட்டு பலிக்கடா ஆகிடுவார்கள். எந்த ஒரு டியூஷன் ஆசிரியரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்ய வரையில்லை. விளங்குதா? பிரைவேட்டா படிப்பிக்க வழிகிட்ட யாரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்யணும் என்று வந்துறங்கவில்லை. மாணவர்களுக்கு தொண்டு செய்கிற கண்டு கடவுளால் படைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு அவர்கள் தொண்டு செய்ய வருகிறார்கள் என்று நினைக்கிறாங்க. எல்லாரும் தாங்கள் உழைக்கிறதுக்கும் தான் வந்தது. ஈவன் நானும் அப்படித்தான் வந்தேன். சரியோ? அரசியல்வாதிகள் மாதிரி டியூஷன் பார்த்து சொல்றத 100% நம்பாரு. பாடத்தை மட்டும் படிப்பிக்கிறத மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஏனைய உங்களுக்கு தொண்டு செய்தாம வந்தான், உங்களுக்கு படிப்பிக்கத்தாம என்ன கடவுள் படைச்சவர், இதெல்லாம் சும்மா போலி வார்த்தைகள். கடவுளுக்கு கணக்கு, நீங்க வாங்குற காசுக்கு, உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு கடவுளுக்கு கணக்கு காட்டி கடமையை ஒழுங்கா செய்யணும். இதுதான் என்னுடைய கொள்கை. சும்மா வாய் வார்த்தையில உங்களுக்கு ஆத்தாம வந்தனா, உங்களுக்கு தொண்டு சேர்த்தாம வந்தனா, உங்களுக்கு புரியா படிப்பிக்கிறேன், அதை புரியா செய்யறேன், இதை புரிய மதிப்பில்லை. தெரியும் தானே?
புரியுதா? சோ படிக்க வந்தீங்க, பாஸ் பேப்பர்ஸ் ஒழுங்கா படிச்சு ஏன் பிசிக்ஸுக்கு கூட அதான் சொல்றான். நான் இப்ப கெமிஸ்ட்ரிக்கு என்ன ஆச்சுன்னா பிசிக்ஸுக்கும் அதை தான் சொல்றான். கெமிஸ்ட்ரிக்கு இருந்தால் கெமிஸ்ட்ரி தான் நாங்கள் வைப்பேன், ரெண்டு பாடத்தை தான் நாங்கள் வைக்கிறேன். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் ஒழுங்கா செய்யுங்கோ, திரும்ப 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 செய்யுங்கோ, ஒரு முடிவுக்கு வாங்கோ, எக்ஸாமுக்கு போங்கோ, எப்படி இருக்கிறது பாருங்கோ. ரைட்? நல்ல நிலைக்கு வருவீங்க. இதை செய்தால் நல்ல நிலைக்கு வருவீங்க. இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஃபுல் பேப்பர்ஸா டைம் பண்ணி செய்து பரிச்சையா செய்து பார்த்து பாருங்க, திரும்ப திரும்ப செய்யும். டைமுக்கு முடிக்கணும்னா திரும்ப திரும்ப செய்து பார்க்கும். செய்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், உங்களுக்கு ஒரு துணிவு வரும், ஒரு பயமின்மை தோன்றி இலகுவா பரீட்சையை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப ஒரு ஒரு ஃபைனல் பேப்பரை தயாரிக்கிறார்கள் யாருன்னு தெரியுமா? ஏஎல் டியூஷன் கொடுக்குற வாத்தியமே இல்லை, ஏஎலுக்கு பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற வாத்தியமே இல்லை. யூனிவர்சிட்டியில லெக்சர் பண்ற லெக்சரர்ஸ் தான் கேள்விகளை தயாரிக்கணும். உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டியில கெமிஸ்ட்ரி லெக்சரர்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வேற பிஹெச்டி செய்துட்டு வந்திருப்பார், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி செய்துட்டு வந்திருப்பார். இப்படித்தான் கெமிஸ்ட்ரியில உள்ள லெக்சரர்ஸ் பிஹெச்டி முடிச்சுட்டு வரீங்க. தெரியும். அப்ப இலங்கையின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இருக்கின்ற இப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி முடிச்சுட்டு வந்த கலாநிதிகளாக இருப்பினும் இல்லை ப்ரொஃபஸர்ஸாக இருப்பினும் அவைகிட்ட இருந்து கொஞ்சம் கேள்விகள் எடுப்பாங்க. இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நீங்கள் கொஞ்சம் கேள்வியை தாங்கோ, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இருந்து கொஞ்சம் கேள்விக்காங்க, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கிற லெக்சரர்ஸ்க்கு இருக்கிற கேள்வி இருங்கோ, முரட்டுவையில இருந்து இருங்கோ, பேராணையில இருந்து இருங்கோ, திருநெல்வேலியில இருந்து இருங்கோ, இப்படி எல்லா இடங்கள்ல இருந்து கேள்வியில் எடுத்து ஒரு கொஸ்டின் பேங்க போட்டு வைப்பினும் கேள்வி. யார்? இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் இருக்கிற ஒரு பாடத்துக்கும் இருக்கிற கமிட்டி. அந்த கமிட்டி என்ன கொஸ்டின் பேங்க்ல போட்டு வைக்கும் கேள்விகள். பிறகு பேப்பரை ரெடி பண்ணீங்க, அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்து கேள்விகளை ஒழுங்குபடுத்தி தான் பேப்பர் ரெடி பண்ணுவீங்க. இப்போ கேள்வி அனுப்பின லெக்சருக்கு தெரியாது அந்த கேள்வி இந்த முறை வருமா இல்லையா. பேப்பர் ரிலீஸ் ஆகினா அப்புறம் பார்த்தா தான் தெரியும், ஓ நான் அனுப்பின கேள்வி போட்டிருக்கீங்க அந்த லெக்சரர்ஸுக்கு அப்பதான் தெரிய வரும். சரியா? அப்ப லெக்சரர்ஸ் தான் கேள்வி கொடுக்கணும். அந்த லெக்சரர்ஸ் ஏழுக்கு டியூஷன் கொடுக்கணுமா? இல்ல. ஏழுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கணுமா? இல்ல. அப்ப அவைக்கு எப்படி எந்த ஆழத்துல எப்படி ஏழுக்கு கேள்வி போடணும்ன்றதுக்கு உடனே அவை என்ன எது ஆதாரமா பார்ப்பேனும்? கடந்த கால வினாக்களை தான் பார்ப்பேன், வேற முதல் பேப்பர்களை பார்க்க மாட்டேன். கடந்த கால வினாக்களை பார்த்துட்டு தான் அவை கேள்வி எழுத வலிக்கிறேன். இப்ப அவை கேள்வி எழுத வலிக்கிறீங்க, நிச்சயமா கடந்த கால வினாக்கள் இந்த சாயல் அங்க இருந்தே ஆகும். அதைத்தான் சொல்றேன். நீங்க கடந்த காலத்தையே திருப்பி படிச்சுட்டு வர உங்களுக்கு ஒரு தெளிவு உறக்கும். இதுக்கு மேல கேட்க மாட்டினும், இந்த விஷயத்துல இதுக்கு மேல கேட்க மாட்டினும், இந்த கேள்விக்கு இப்படி கேட்டால் இதுக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனா ஏழுக்கு இப்படித்தான் எதிர்பார்ப்பீங்க, இப்படித்தான் ஸ்கீம் போட வேணும் உங்களுக்கு விளங்கி. அது அவன் கேள்வியை பார்த்தா தானே இப்ப அவனை பற்றி விளங்கு. வேற ஊர்களில பார்த்து வரப்போறது அப்படின்றத ஞாபகம் போயிருவீங்க. விளங்குதா? இதுக்குத்தான் சொல்றோம் திரும்ப பாஸ் பேப்பர்ஸ் தான் நீங்க படிச்சு தெளிவடைய வேணும். திரும்ப இப்ப இருக்கிற காலத்துக்கு ஃபுல் பேப்பரா திரும்ப நீங்க என்னத்துக்கு மாடல் பேப்பர் செய்றீங்க, என்னத்துக்கு? அது எல்லாம் முடிஞ்சவனுக்கு, எல்லாம் முடிஞ்சு தாகமா இருக்கிறவனு இருப்பாங்க. பாஸ் பேப்பருக்கு அடுத்தபடியாக நான் தெரிவு செய்கிற, நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிற பேப்பர் முரட்டுவ ஃபைனலா வைக்கிற எக்ஸாம் பேப்பர்ஸ். சொற்புல பொருட்புல கருப்புல புரின்புல இல்லாமல் ஒழுங்காக வெளிவருகின்ற பேப்பர் அது அடுத்தபடியா. கொஞ்சம் கடினமான கேள்விகளா இருந்தாலும் பாடத்திட்டத்தை விட்டு நகராமல் பாடத்திட்டத்துக்கு உள்ள உங்களது சிந்தனைகளை தூண்டும் விதமாகத்தான் கேள்விகள் இருக்கிற கடினம் கொஞ்சம் இருந்தாலும் பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட கடினம் தான் அவை. எனவே பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட விடயங்கள் என்பதால் பிராக்டிஸுக்காக நீங்க பரீட்சையா இருந்து செய்து பார்க்கணும்னா ஃபைனல் பேப்பர் தான் செய்வாங்க. ஆனா பிராக்டிஸுக்காக கேள்விகளையும் விடைகளையும் ஆராய்ச்சிட்டு போகக்கூடிய ஃபைனலுக்கு அடுத்ததாக நான் சிபாரிசு செய்வது முரட்டுவ பேப்பர்ஸ் தான். அதனால அதை நான் செய்து கொடுறது நான் கிளாஸ்ல இல்லை. இதுக்கு மேல வழியில பேப்பர்ல இறங்கி டைமை வேஸ்ட் பண்ணாங்க தயவு செய்து. ஓகேயா? நல்ல விதமா படிச்சு நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்திருந்தீங்களா இந்த பரீட்சையை எதிர்நோக்குவது மிக இலகுவா இருக்கும், துணிவாக இருக்கும். போய் உரியவாறு 75 மார்க்ஸ் தாண்டுவதும் இலகுவா இருக்கும்.
தாண்டி வெற்றிகளை பெறுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.